Hi students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் செல் பயாலஜி. இது 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் யூனிட் 4 இந்த லெசன் கொடுத்துருக்காங்க செல் பயாலஜி. இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ செல், பி புரோட்டோபிளாசம், சி செல்லுலோஸ், டி நியூக்ளியஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் செல். செல்லு தான் வந்துட்டு எல்லாருக்குமே பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செல்லும் ஒன்று சேர்ந்து தான் நம்மளோட ஹோல் பாடியே வந்துட்டு டெவலப் ஆகியிருக்கு. ஸோ செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். Second question, I am the outermost layer of an animal cell. Who am I? The options are A cell wall, B nucleus, C cell membrane, D nuclear membrane. Correct answer is option C cell membrane. Question number 3, which part of the cell is called the brain of the cell? Options are A lysosome, B ribosome, C mitochondria, D nucleus. The correct answer is D nucleus. நியூக்ளியஸ் ஒரு செல்லில் வந்துட்டு அந்த நியூக்ளியஸ் தான் வந்துட்டு இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் த செல் ஃபங்க்ஷனிங். ஒரு செல்லோட ஃபங்க்ஷனிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நமக்கு எப்படி பிரெயினோ அதே மாதிரி ஒரு செல்லுக்கும் பிரெயின் எதுன்னு பார்த்தா நியூக்ளியஸ் தான். ஃபோர்த் கொஸ்டின், டேஷ் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஆப்ஷன் பி கோல்கி காம்ப்ளெக்ஸ், சி சென்ட்ரியோல், டி நியூக்ளியஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோல் தான் வந்துட்டு செல் டிவிஷன் போது அந்த குரோமோசோமை வந்து பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சென்ட்ரியோல் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். Question number 5, suitable term for the various components of cell is option A tissue, option B nucleus, option C cell, option D cell organelle. Correct answer is D cell organelle. அதாவது செல்லோட பார்ட்ஸ் உள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கும் செல்லுக்கு. நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், லைசோசோம், ரிபோசோம், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செல்லோட ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு செல்லுக்கும் தனித்தனியாக ஆர்கன்ஸ் இருக்கும். அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செல் ஆர்கனல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம fill in the blanks பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the jelly like substance present in the cell is called dash. Answer is cytoplasm. நீங்கள் ஒரு செல்லோட பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல் வால் இருக்கும். செல்லுக்கு சென்டரில் நடுவில் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி நிறையா அதோட மற்ற பார்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த மற்ற பார்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்குன்னா ஒரு ஃப்ளூயிட் ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸில் தான் வந்துட்டு மற்ற பார்ட் எல்லாமே இருக்கும். அந்த ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் பேர் வந்துட்டு என்னன்னாக்கா சைட்டோபிளாசம். இது வந்து இந்த சைட்டோபிளாசம் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கும். இதே மாதிரி நியூக்ளியஸ்க்கு உள்ள ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஃப்ளூயிட் இருக்கும். அது வந்துட்டு நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் பேர் வந்துட்டு நியூக்ளியோபிளாசம். Second question, I convert the sun's energy into food for the plant. Who am I? The answer is chloroplast. இந்த chloroplast இருக்கிறதுனால தான் வந்துட்டு பிளான்ட் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது, லீவ்ஸ் எல்லாமே. இந்த chloroplast தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் போது சன்னில் இருக்கிற எனர்ஜியை எடுத்து ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்குது. அதுதான் chloroplast. Third question, mature red blood cell do not contain a dash. Correct answer is nucleus. mature red blood cellக்கு வந்து nucleus இருக்காது. Fourth question, unicellular organism can only be seen under a microscope. அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். செல்லுன்றது ரொம்ப 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 குட்டியான ஒரு டைனி யூனிட் தான் வந்துட்டு செல்லு. இப்போ வந்து ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்குதுன்னா அப்போ வந்து அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம உடம்பு, நம்மளோட பாடி, நம்ம ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் செல்ஸ் மூலயமா செய்யப்பட்ட ஒன்று. அதனால நம்ம எல்லாமே விசிபிளாக அப்படியே நேக்ட் ஐலே நம்மளை எல்லாரும் பார்க்க முடியும். ஆனால் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும். யூனிசெல்லுலார்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். Fifth question,
Cytoplasm plus nucleoplasm is equal to dash. Correct answer is protoplasm. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கிற ஃப்ளூயிடை வந்துட்டு சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கிற ஃப்ளூயிடை வந்துட்டு நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா அதை வந்துட்டு புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனிமல் செல்ஸ் ஹாவ் அ செல் வால். இது வந்து ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பிளான்ட் செல்ஸ் ஹாவ் அ செல் வால். அனிமல் செல்ஸ்க்கு செல் வால் இருக்காது, செல் மெம்பரேன் தான் இருக்கும். செல் வால் இருந்தாலே அது வந்து பிளான்ட் செல்லு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், சால்மோனெல்லா இஸ் அ யூனிசெல்லுலர் பாக்டீரியா. திஸ் இஸ் ட்ரூ. சால்மோனெல்லாங்கிறது ஒரு பாக்டீரியா, டைஃபாய்டு காஸ் பண்ணுற பாக்டீரியா தான் வந்துட்டு சால்மோனெல்லா. அது வந்து ஒரு யூனிசெல்லுலர் பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ. தேர்ட் கொஸ்டின், செல் மெம்பரேன் இஸ் ஃபுல்லி பெர்மியபிள். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா செல் மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். பெர்மியபிள்னா ஃபஸ்ட்டு என்னன்னா ஊடுருவது தான் வந்துட்டு பெர்மியபிள். அதாவது ஒரு செல் மெம்பரேன்குள்ளே வந்துட்டு எந்த எந்த ஃபாரின் பார்ட்டிகளும் நினச்ச உடனே உள்ளே போயிட முடியாது. அதுக்கு தேவையானதை மட்டும்தான் செல் மெம்பரேன் வந்துட்டு அதுக்குள்ளே விடும். ஆன்டி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் வருதுன்னு அது தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு செல் மெம்பரேன் அதுக்குள்ளார உள்ளே எடுத்துக்காது. அதனால அது வந்து செலக்டடான சில விஷயங்களை மட்டும்தான் உள்ளே விடும். அதனால அது வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள். ஃபோர்த் கொஸ்டின், ஒன்லி பிளான்ட் செல்ஸ் ஹாவ் குளோரோபிளாஸ்ட். திஸ் இஸ் ட்ரூ. பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதனால தான் பிளான்ட் லீவ்ஸ்லாம் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குது. அனிமல் செல்லில் குளோரோபிளாஸ்ட் இருக்காது. ஃபிஃப்த்து கொஸ்டின், ஹியூமன் ஸ்டொமக் இஸ் அன் ஆர்கன். திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நம்ம நினச்சிட்டு இருப்போம் கிட்னி, லிவர், ஹார்ட் இதெல்லாம் தான் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹியூமன் ஸ்டொமக்குமே ஒரு ஆர்கன் தான். சிக்ஸ்த் கொஸ்டின், ribosomes are small organelles with a membrane. This is a false statement. இதுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ரிபோசோம்ஸ் ஆர் ஸ்மால் ஆர்கனல்ஸ் வித்தவுட் அ மெம்பரேன். ரிபோசோம்ஸ்க்கு ஆர்கனல்ஸ் அது வந்து என்னன்னா அந்த ஆர்கனல்ஸ்க்கு வந்துட்டு மெம்பரேன் இருக்காது. ரிபோசோம் வந்துட்டு ஒரு செல்லோட ஆர்கன் மாதிரி. அது ஒன் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ். அதுக்கு வந்துட்டு மெம்பரேன் இருக்காது, அவுட்டர் மெம்பரேன் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். இதில் காலம் ஏல வந்துட்டு செல் ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு கரெக்டாக எந்த செல் ஆர்கனல் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத காலம் பியில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிரான்ஸ்போர்ட்டிங் சேனல். இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுன்னா ஒரு செல்லில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண ப்ரோட்டீனை வந்துட்டு செல்லோட மற்ற பார்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதனால அதை டிரான்ஸ்போர்ட்டிங் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 2, சூசைடல் பேக். கரெக்ட் ஆன்சர் லைசோசோம். லைசோசோம் வந்துட்டு எதுக்கு சூசைடல் பேக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா செல்லோட எக்ஸஸ் பார்ட்ஸோ இல்லை செல்லில் சேதமடைஞ்ச பார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி விட்டுடும். அதே மாதிரி இப்போது வைரஸும் பாக்டீரியாவும் எப்பயாச்சும் செல்லுக்குள்ளே நுழையுது அப்படின்னாலும் அதை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கும் லைசோசோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதை சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 3, கண்ட்ரோல் ரூம். இதுக்கு ஆன்சர் பார்த்தா நியூக்ளியஸ் தான் வந்துட்டு ஒரு செல்லை வந்துட்டு ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது நியூக்ளியஸ் தான். அதனால் நியூக்ளியஸை கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 4, பவர் ஹவுஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தா மைட்டோகாண்ட்ரியா. அதாவது ஒரு செல்லுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தா மைட்டோகாண்ட்ரியா. அதனால அதை பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தா ஃபுட் ப்ரொடியூசர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் குளோரோபிளாஸ்ட். பிளான்ட் செல்லில் வந்துட்டு குளோரோபிளாஸ்டோட முக்கிய வேலையை வந்துட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் தான். சன்லைட்டில் இருக்கிற ஃபுட்டை வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கறது தான் வந்துட்டு குளோரோபிளாஸ்டோட முக்கியமான வேலை. அதனால் அதை ஃபுட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அனலாகி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாக்டீரியா. இது வந்துட்டு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னா ரொம்ப குட்டியான ஒரு ஆர்கானிசம். அது மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும். அதுவே மேங்கோ ட்ரீ பார்த்தா அது ஒரு மேக்ரோ ஆர்கானிசம். அதுவும் ஒரு ஆர்கானிசம் தான், ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதை டெய்லி நம்ம பார்க்கலாம். அதனால் அது ஒரு மேக்ரோ ஆர்கானிசம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தா அடிப்போஸுங்கிறது ஒரு டிஷ்யூ. அதுவே நம்ம ஹியூமன் ஐ என்னன்னு பார்த்தா அது ஒரு ஆர்கன்.
இது வந்து ஆர்கன் சிஸ்டமில் வரக்கூடிய ஒன்று தான் நம்மளோட ஹியூமன் ஐ. தேர்ட் கொஸ்டின், செல் வால், பிளான்ட் செல். அதாவது பிளான்ட் செல்லில் வந்துட்டு செல் வால் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. அதே மாதிரி சென்ட்ரியோல் எதில் இருக்குன்னு பார்த்தா அனிமல் செல்லில் தான் வந்துட்டு சென்ட்ரியோல் இருக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஸ்டின், குளோரோபிளாஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் போது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட முக்கியமான வேலை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது. அதுவே மைட்டோகாண்ட்ரியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தா ரெஸ்பிரேஷன். செல் ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகிறது வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன். டிஷ்யூ இஸ் அ குரூப் ஆஃப் டிசிமிலர் செல்ஸ். டிஷ்யூ வந்துட்டு குரூப் ஆஃப் டிசிமிலர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன், மசில் இஸ் மேட் அப் ஆஃப் மசில் செல். இதில் வந்துட்டு போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. Second question, assertion, majority of cells cannot be seen directly with naked eye because reason, cells are microscopic. அதாவது செல்ஸை வந்து நம்ம நேக்ட் ஐயில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.